நம்ம 2 பேருக்கு இடையில இன்னொருத்தவங்களும் வரப்போறாங்க. நிஜமாவா? நிஜமாவே தான். ஒரு அழகான குட்டி தேவதை, அதோட முகம் இந்த மாதிரி இருக்கணும், பௌர்ணமி நிலா மாதிரி. எனக்கு ஒரு குட்டியான பையன் போதும். இதே மாதிரி மூக்கு, இதே உதடு, இந்த மீச இவ்வளவு பெருசு வேண்டாம். கன்னத்துல இந்த குழியும் வேணும். நீங்க சிரிக்கிற மாதிரியே. சின்ன வயசுல இருந்து மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் மகா மாந்திரிகம் படிக்கிறேன்னு போனவன் அதர்மத்தை படிச்சுட்டு வந்திருக்கான். ரொம்பவே திட்டினேன். அதனாலதான் என்னவோ இப்படி ஒரு வியாதி இவனுக்கு வந்துருச்சு போல இருக்கு. இனிமே இவனை மந்திரம் படிக்கலாம் அனுப்ப வேண்டாம் உன்னே. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. மூசாவும் அதைத்தானே சொன்னான். சரி, அப்படியே பண்ணிடலாம். அட, இது நம்ம அருந்ததி தானே? அருந்ததியே தானா? ஆமா. கொஞ்சம் வண்டி நிறுத்து. ஆமா, இப்ப எதுக்காக அவ இங்க வந்திருக்கா? என்னத்த பெருசா சொல்றது? நிர்மலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அருந்ததி என்கிட்ட பேசுறது கூட இல்ல. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உள்ள வினுவை பார்க்க வந்திருப்பா போல. ஒரு நிமிஷம், அது உன்னோட பழைய அருந்ததி இல்ல. அது உன்னை நேசிச்ச அருந்ததி இல்ல. அவ அன்பை புரிஞ்சிக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண உன்னை அழிக்கிறதுக்காக மகா மாந்திரிகம் கத்துக்கிட்ட பொண்ணு அவ. தப்பிச்சு போற வழிய பாப்போம். என்ன உன்னை இது? சரிதான் பாலச்சந்திரா, ஆறுமுகம் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கான். இறங்கி தப்பிச்சு போயிடுவோம். வாங்க சீக்கிரம். அம்மா சுதா, கொலவு சத்தம் கேட்டு சந்தனமும் மஞ்சளும் தேய்ட்டு குளிச்சு அலங்காரம் பண்ண வேண்டிய நாள் இன்னைக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நானும் ஒரு பொண்ணு தானே, என்ன ராசி இல்லாதவன்னு சொல்றாங்க. என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா? எதுக்கு என்ன ஒரு பொண்ணா படைச்சிங்க? என்ன பெத்துக்கோங்கன்னு அவங்க கிட்ட கேட்கல சித்தி. எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நானும் உங்ககிட்டயே வந்துடட்டுமா? ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அடிக்கடி என்னை பத்தி சொல்ற குறை இது மட்டும்தான், இந்த கருத்த மச்சம். இப்ப நான் கூட சித்திய மாதிரியே தான் இருக்கேன். வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை பார்த்தாலே பிடிக்காது. சித்திய மாதிரியே இருக்கிறதுனால ஊர்ல இருக்கவங்களுக்கு என்ன பார்த்தா பயம். எப்படி பயப்படாம இருப்பாங்க? என் சித்தி தான் 2 பேரை கொண்டு இருக்காங்களே. விரும்பினவர் கிடைக்கலங்கிறதுக்காக தோட்டத்துல இருக்க மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சக்தியை வேண்டிக்கிறது. 2 பேரை கொண்டு கடைசியில ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த மரத்துல இருக்க சக்திய பகவதி கோயில்ல கட்டி போட்டப்போ கிணத்துல விழுந்து செத்து போயிட்டீங்க. நீங்க அந்த அளவுக்கு அவர் விரும்பி இருக்கீங்களா? எனக்கு தெரியல. நான் விரும்புறதுக்கும் என்ன விரும்புறதுக்கும் இங்க யாருமே இல்ல. அதனாலதான் எனக்கு பாசத்தோட அருமை தெரியல. அப்புறம் நாளைக்கு பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்னா வருதுல்ல சித்தி, கிணத்துக்கிட்ட வந்து நான் வேண்டிக்க போறேன். என் ஆசை எல்லாத்தையும் நீங்க தான் நிறைவேற்றி தரணும். அரவிந்தன் முதலாளி, இத பாருங்க, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சத்தம் போட்டு ஊரை கூட்டாம பேசாம போய் படுத்து தூங்க.
இது அபசகுணமாச்சு. இந்த பிடிச்சிக்க. இங்க 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 இப்படி இங்க போடு. ஏங்க, இந்த பகவதி கோவிலுக்கு எந்த வழியா போகணும்? என்ன விஷயங்க, திருவிழாக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, அதுக்கு பக்கத்துல தானே சூரிய காட்டுமனே. இப்ப யாரு வரப்போறாங்க? யாரோ பட்டணத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. இங்க வரப்போறாங்களா? அரவிந்தனுக்கு முன்னாடி கிரக தோஷத்தால யார் வந்து மாட்டிக்க போறாங்க? அனுப்பிரபா அவனை கட்டிக்க போறவனா? சூரியன் காட்டு மலையை சுத்தி இந்த அரவிந்த வச்ச லக்ஷ்மண் ரேகை இருக்கு. அதை தாண்டி யாரும் போக கூடாது. புரிஞ்சதா? இல்லனா அது வந்து ஒரு சர்ச் ஃபாதர். ஃபாதரா? படிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போகும்போதும் என்னோட பிரபாவுக்கு காவலா உன்னோட சேர்த்து 5 பேர் இருக்காங்க. 12 வருஷமா விரதம் இருக்கா. வரப்போற அம்மன் கோவில் திருவிழால தீரும். இந்தா இந்தா, நீ தானே இது வேணும்னு ஆசைப்பட்ட. பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்னா சேர்ந்து வர ஒரு நாள். நீ சித்தி கிட்ட அப்படி என்னதான் கேட்க போற? அதெல்லாம் நிறைய இருக்கு டீச்சர். நிலா வெளிச்சம் இருக்குங்கிறதுக்காக பாதி ராத்திரியில கிணத்துக்கிட்ட போகும்போது உன்னை யாராவது கெட்ட பசங்க தூக்கிட்டு போயிட்டா அப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்ல. எங்க பாரு, தமாஷ் பண்ணாம பதில் சொல்லுமா. அப்படி என்னதான் கேப்ப? கடத்திக்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஓஹோ. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா டீச்சர்? எவ்வளவு நாளைக்கு தான் தனி மரமா அம்மாக்கும் ஊருக்காரங்களுக்கும் என்னால ஒரு இடைஞ்சலா வாழ முடியும்? என்ன இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. என்னோட இந்த அனுப்பிரபா டீச்சர். அப்புறம் என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வைக்கிற சித்தி. பகவதி கோயிலுக்கு போய் நான் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டேன். எதுவும் நடக்கல. இப்ப சித்தியால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். என்ன காப்பாத்துற ஒரு இளவரசன். ரொம்ப அழகெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்கிட்ட அன்பா இருந்தா மட்டும் போதும். போடுறதுக்கு கொஞ்சம் துணி, சாப்பிடுறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு, அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். உன்னை தேடி ஒரு ஃபாதர் வந்திருக்காருமா. காலேஜ்ல இருந்தா இருக்கலாம். வாடி. நான் வரல. லேட் ஆச்சுன்னா அம்மா திட்டுவாங்க.